Hi students, welcome to IK Academy. It's PC notification கூடிய விரைவில் வந்துரும். வித்தின் 1 or 2 months கண்டிப்பா நம்ம நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அங்கிருந்து ஒரு 3 மாசம், அப்போ மோஸ்ட் ப்ராபபிளா ஒரு 4 ல இருந்து 5 மாசத்துல கண்டிப்பா நமக்கு பிசிக்கான எக்ஸாம் இருக்கும். அந்த வரப்போற பிசி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நிறைய ஃப்ரீ டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். அதுல செகண்ட் ஃப்ரீ டெஸ்டோட மேத்ஸ்க்கான அந்த சைக்காலஜி சொல்லுவோம் ஓவியல் அந்த கேள்விகளுக்கான டிஸ்கஷன் தான் வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபுல் டெஸ்ட் தான் வச்சிட்டு இருக்கோம், ஃப்ரீ டெஸ்ட். இப்போ நம்ம இந்த டிஸ்கஷன் வீடியோல பார்க்கலாம். பிசி கிளியர் பண்ண வைக்கிற எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இரண்டு நாணயங்கள் சுண்டப்படும் போது இரண்டும் தலையாக இருக்க நிகழ்த்தக வேணும். அதாவது இந்த டெஸ்ட்ல வந்து மொத்தம் 70 क्वेश्चन இருக்கும். உளவியல் சைக்காலஜி மட்டும் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகே, சோ ரெண்டு நாணயங்கள் சுண்டப்படும் போது ரெண்டுமே தலையா இருக்க நிகழ்த்தகம் கேக்குறாங்க. ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். சோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் பிசில வருமானா? எஸ், பிசில இந்த மாதிரி ஈஸியான கேள்விகள் தான் இருக்கும். ஓகே, சோ சால்வ் பண்ண கவனிங்க. இதுக்கான ஆன்சர் எல்லாருமே தெரியும். 1/4 பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, ஆப்ஷன் 8. பட் இருந்தாலும் எப்படின்னு சொல்லிடுறேன் கவனிங்க. ரெண்டு நாணயம் சுன்றப்ப ரெண்டுத்துலயுமே ஹெட் விழலாம், இல்லைன்னா இதுல ஹெட் விழுறப்ப அதுல டெய்ல் விழலாம், இல்ல இதுல டெய்ல் விழறப்ப அதுல ஹெட் விழலாம், இல்ல ரெண்டுத்துலயுமே டெய்ல் விழலாம். ஓகே, அப்போ மொத்தம் 4 பாசிபிள். சரி, ஓகே, மொத்தம் 4 பாசிபிள். ரெண்டுமே எப்படி இருக்கணும்? தலையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டுமே தலையா இருக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வருது. அப்போ 1/4 தான் ஆன்சர். சோ நிகழ்தகவன் கேட்டா டோட்டல் பாசிபிள் கீழே வச்சுட்டு தேவையான பாசிபிள் மேல வச்சு ஆன்சர் வரும் தான். அப்ப ஆன்சர் என்னது? 1/4. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் 1/4. இப்போ அப்படியே அடுத்த क्वेश्चन பாருங்க. ஒரு வேலையை 150 ஆட்கள் 12 நாட்கள் முடிச்சிருவாங்களாம். சரிங்களா? ஒரு வேலையை 150 ஆட்கள் 12 நாட்கள் முடிச்சிருவாங்களாம். அப்ப 120 ஆட்கள் அதே வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்கறாங்க. கேள்வி குறிச்சா 150 ஆட்கள் 12 நாள்ல முடிச்சிருவாங்க. அப்ப 120 பேர் எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? கவனிங்க, சால்வ் பண்ணிடலாம். 150 பேருக்கு 12 நாள், 150 பேர் 12 நாள்ல முடிச்சா 120 பேர் முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இதான் கொஸ்டின். இது வந்து ஆட்கள், இது வந்து நாட்கள். 150 பேருக்கு 12 நாள், அப்ப 120 பேருக்கு எத்தனை நாள்? ஓகே, சால்வ் பண்ணிடலாம். இது ஆக்சுவலா ஆட்கள் குறையிறாங்க, அப்படித்தானே? 150 பேருக்கு 12 நாள் ஆச்சுன்னா 120 பேர் தான் என்ன கேக்குறாங்க. அப்ப ஆட்கள் குறையிறாங்க. ஆட்கள் குறைஞ்சா நாட்கள் அதிகமாகும், அப்படித்தானே? 150 பேருக்கு 12 நாள் ஆகுது, 120 பேர் தான் இருக்காங்கிறப்ப கண்டிப்பா டைம் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்ப இது வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன், எதிர் விகிதம். இதை சால்வ் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா 150 பேருக்கு 12 நாள்னா 120 பேருக்கு எத்தனை நாள் அப்படிங்கிறதான கொஸ்டின். இன்டைரக்ட்னா இப்படி மேல பெருக்கி கீழே டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும். சரிங்களா? மேல பெருக்கி கீழே டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ 12 12 5 12 120 0 0 கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் 15 நாள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 15. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி 15. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எல்லாமே ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப்ல வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூணாவது கொஸ்டின். தொகை வந்து 11,500 ரூபாய், அசல் வந்து 11,000 ரூபாய்னா வட்டி எவ்வளவுன்னு கேட்கறாங்க. டோட்டல் அமௌண்ட் 11,500, பிரின்சிபல் 11,000னா தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு கேட்பீங்க, சார் கொஸ்டின் தமிழ்ல மட்டும் இருக்கு அப்படின்ட்டு. பிசி எக்ஸாம் தமிழ்ல தான் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்காது. அது தமிழ்ல கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. பிசிக்கு ஈஸி தான். டோட்டல் அமௌண்ட் 11,500, அசல் 11,000, வட்டி எவ்வளவு இருக்கும்? 500 ரூபாய் இருக்கும். மைனஸ் பண்ணா கிடைச்சிடும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 500. அடுத்து, ஒரு செங்கோண முக்கோணத்தில் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 11 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர் நீளமுடையதெனில் அந்த முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சோ 90 டிகிரி வரதான் செங்கோண முக்கோணம் சொல்லுவோம். அந்த செங்கோண முக்கோணத்தை தாங்கக்கூடிய பக்கங்கள் 11 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர். சோ எது 11 எது 28 கொடுக்கல. சோ இதை 11 இதை 28 எடுத்துப்போம். இல்ல இதை 28 11 எடுத்தாலும் ஓகே தான். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம இதை வந்து பேஸ் அடிப்பக்கம் சொல்லுவோம், இதை வந்து ஹைட் உயரம் சொல்லுவோம். அப்ப பரப்பளவு கேட்கறாங்க. செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா ஆஃப் BH. அவ்வளவுதான். ஸோ 1/2 இன்ட்டு பேஸ் எவ்வளோ? 28, ஹைட் எவ்வளோ? 11. இது பேருக்குன்னா ஆன்சர். ஒருவேளை பேஸ் 11 ஹைட் 28 இருந்தாலும் எப்படி இருந்தாலும் 11 28 தானே போட போறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை சால்வ் பண்ண ஆன்சர். ரெண்டாவது அடிச்சீங்கன்னா 14 2 28 வரும். 14 11 பெருக்குனா 154. 154 சதுர சென்டிமீட்டர். இந்த 4வது क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் டி 154 சதுர சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. பாலோட விலை 1% உயர்த்தப்பட்டா ஒரு வயிற்றுள்ள பணத்தில் எத்தனை சதவீத அளவு பாலை குறைத்து வாங்குவார் அப்படின்னு கேட்கிறாங்க. சால்வ் பண்ணலாம். கவனிங்க. பாலோட விலை 1% உயர்தான். அப்ப
இப்ப பாலோட விலை 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப 101 ரூபாய் ஆயிரும் அப்படிதானே. பாலோட 1% இப்ப 100ன்றது என்ன ஆயிரும் 101 ஆயிரும். 1% உயர்த்தப்பட்டா ஒரு வைத்துள்ள பணத்தில் எத்தனை சதவீத அளவு பாலை குறைத்து வாங்குவார் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப பாலோட 100 ரூபாய் தான் 101 ஆயிருச்சு. ஓகேவா. ஆனா அவர்கிட்ட இப்ப 100 ரூபாய் தான் இருக்கு. இப்படி வச்சுக்குவோம். 1 லிட்டர் பால் 100 ரூபாய். ஓகேவா. 100 ரூபாய் கொண்டு வந்துட்டாரு. 100 ரூபாயை கொடுத்தா அந்த பாலை வாங்கணும். இப்ப பாலோட 101 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப அவரால் 1 லிட்டர் வாங்க முடியாது அப்படித்தானே. அப்ப என்ன பண்ணணும்னா இப்படி போட்ட ஆன்சர் என்ன சார் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இப்ப 1 லிட்டர் பால் எவ்வளவு 101 ரூபாய் ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு தெரியாது 101 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு குறைச்சு வாங்குவார்னு கேக்குறாங்க. அவர் 101 ரூபாய்க்கு வாங்க மாட்டாரு அப்படித்தானே. அவர்கிட்ட இருக்கிறது 100 ரூபாய் தான். அப்ப எவ்வளவு குறையுது 1 ரூபாய் குறையுது. அப்ப அந்த 1ங்கிறது எவ்வளவு பர்சன்ட் போட்ட ஆன்சர். அப்ப 100/101 தான் ஆன்சர். ஏன்னா 100/101 தான் ஆன்சர். சார் சால்வ் பண்ணீங்கன்னா 0.99% வரும். ஏன்னா 100/101 ஆட்டோமேட்டிக் 0.99 தான் வரும். ஓகேவா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து இந்த क्वेश्चन பாருங்க. CAT FDW IGZ அடுத்து இன்னொன்னு கேக்குறாங்க. சரிங்களா. ரைட். இப்போ முதல் இடத்தை மட்டும் பாருங்க. CFI சிக்கு அப்புறமா DE விட்டு F வரும். Fக்கு அப்புறமா GH விட்டு I வரும். அப்ப ஐக்கு அப்புறமா JK விட்டு L வரணும். அப்ப L தான் ஃபர்ஸ்ட். ரெண்டு ஆப்ஷன் வருது. இது ரெண்டும் கண்டிப்பா வராது. L தான் வரணும். ஓகே. ரெண்டாவது பாருங்க. ADG ஏக்கு அப்புறமா BC விட்டு D, Dக்கு அப்புறமா EF விட்டு G, அப்ப Gக்கு அப்புறமா HI விட்டு J வரணும். அப்ப செகண்ட் எழுத்து J வரணும். சோ LJ னா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி முடிஞ்சு. நீங்க மூணாவதையும் பாத்துக்கோங்க. Tக்கு அப்புறமா W வந்திருக்கு, Wக்கு அப்புறமா Z வந்திருக்கு. Tக்கு அப்புறமா UV விட்டு W, Wக்கு அப்புறமா XY விட்டு Z, அப்ப இதற்கு அப்புறமா AB விட்டு C தான் வரணும். சோ ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் டி LJC தான் ஆன்சர். சோ ஆறாவது क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन. ஒரு குழுவில் உள்ள 20 பெண்களின் சராசரி வயது 15, அதே போன்று 25 ஆண்களின் சராசரி 24. குழுவோட சராசரி என்னன்னு கேக்குறாங்க. ஓகே. சோ குழுவோட சராசரி என்ன கேக்குறாங்க. ஒரு குழுவுல உள்ள 20 பெண்களோட சராசரி வயது 15, 25 ஆண்களோட சராசரி வயது 24. அப்ப குழுவோட சராசரி என்னன்னு கேக்குறாங்க. சரி, சால்வ் பண்ணலாம். நீங்க இது ஆக்சுவலா நார்மல் மெத்தட் ஒன்று இருக்கு, அது உங்களுக்கே தெரியும், போட்டுருவீங்க. ஷார்ட்கட்டுக்கு நான் சொல்றேன். இதை வந்து மிக்சர் அலிகேஷன் டாபிக்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட் பேரு மிக்சர் அலிகேஷன் சொல்லுவாங்க. அதன்படி போடுறேன், கொஞ்சம் கவனிங்க, ஈஸியா இருக்கும். என்ன பண்றேன்னு கரெக்டா பாருங்க. ஆண்களை இங்கிட்டு பேர் போட்டுக்கோங்க, பெண்களை இங்கிட்டு போட்டுக்கோங்க. ஆண்களோட சராசரி என்ன? சரி, ஆண்களோட சராசரி 24, அது அப்படியே இருக்குங்க. பெண்களோட சராசரி என்ன? 15, அது அப்படியே போடுங்க. சரி, எத்தனை பேருன்றது அது கடைசியா வர ஆவரேஜ் மட்டும் எடுத்துருதுங்க. இந்த நடுவுல ஓவரால் ஆவரேஜ் வரணும். நம்மகிட்ட ஓவரால் ஆவரேஜ் தான் கேட்கறாங்க எப்பவுமே. இந்த மாதிரி இவங்களோட ஆவரேஜ் மொத்த ஆவரேஜ் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ல வந்தாலே இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்களோட ஆவரேஜ் மட்டும் நீங்க போட்டிருக்கேன், பெண்களோட ஆவரேஜ் மட்டும் நீங்க போட்டிருக்கேன். நடுவுல மொத்த ஆவரேஜ் போடணும், அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஆண்கள் மொத்தம் எத்தனை பேரு? ஆண்கள் 25 பேர். ஏன்னா 25 ஆண்களின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆண்கள் 25 எடுத்துக்கோங்க. பெண்கள் எத்தனை பேரு? 20 பேர். பெண்கள் 20 பேர். 20 பெண்கள் கொடுத்துருவாங்க. பெண்கள் 20. அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா 5 25 4 20. ரேஷியோ வந்து 5:4. அப்ப ஆணுக்கு நேரம் 5, பெண்ணுக்கு நேரம் 4 போட்டுருங்க. என்ன பண்ணிருக்கேன்னு புரிஞ்சா? ஆணோட ஆவரேஜ், பெண்ணோட ஆவரேஜ், நடுவுல மொத்த ஆவரேஜ் போடணும். இவங்களோட ரேஷியோ, இவங்களோட ரேஷியோ அப்படி எழுதிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா இது வரணும், இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா இது வரணும். அவ்வளவுதான், அதான் நடு வழிபாடு. இப்ப நீங்க இந்த ஆப்ஷன்ல கொண்டு போய் வச்சு கூட போட்டுடலாம். கவனிங்களே, நான் 10 இங்க வைக்கிறேன். 10 இங்க வச்சேன்னா 15 10 போனா 5 வந்துடும். ஓகேவா? ஆனா 24 10 போனா 14 வரும். 4 வர விட்டுருங்க. 20 இங்க வைங்க. 20 இங்க வச்சீங்கன்னா இப்படி வைங்க. 24 20 போனா 4. 20க்கு 15 டிஃபரன்ஸ் 5. கரெக்டா வருதா? இந்த டிஃபரன்ஸ் தான் இது வரணும், இந்த டிஃபரன்ஸ் தான் இது வரணும். வருது. அப்ப 20 எவ்வளவு வருது? சோ 20 தான் ஆன்சர். முடிஞ்சு, ஈஸியா போடலாம். ரெண்டு பேரோட ஆவரேஜ், ஓவரால் ஆவரேஜ், அந்த ரெண்டு பேரோட கவுண்ட்டுக்கான ரேஷியோ. முடிஞ்சு, இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்படி போட்டீங்கன்னா ஈஸியா போடலாம். ரைட், நம்ம இதை டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது தெளிவா பார்த்துக்கலாம். இது இப்போ டெஸ்ட் டிஸ்கஸ் தானே. அடுத்து பாருங்க. பூச்சிகள் ஈக்கள் நாய்கள். ஓகே, பூச்சி ஈ நாய்
இப்ப ஈங்கிறது ஒரு பூச்சியில வரக்கூடிய ஒண்ணுதான், நாய்ங்கிறது வேற, அது ஒரு அனிமல். அப்படி பாக்குறப்ப இந்த ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா பெரிய வட்டத்தை ஈனும் இதை பூச்சின்னு எடுத்துட்டீங்கன்னா ஈக்குள்ள பூச்சி இருக்கு, நாய் வேறன்னு கரெக்டா உங்களுக்கு வரும். அப்ப 52 ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து சிவப்புங்கிறத மஞ்சள்னு சொல்றாங்க, மஞ்சள் ஊதான்னு சொல்றாங்க, ஊதாவை வெள்ளைன்னு சொல்றாங்க, வெள்ளையை சிவப்புன்னு சொல்றாங்க. அப்ப வானத்தோட நிறம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, வானத்தோட நிறம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இப்ப தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா, பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அது தெரியல. இப்ப இதை மட்டும் நான் சொல்லிடுறேன், கவனிங்க. இப்ப புரியுதா நான் சொன்னது? பூச்சி நாயினா இதுதான் வரும், ஆப்ஷன் பி தான் வரும். சரிங்களா, ரைட். இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. சிவப்புங்கிறது மஞ்சளும், மஞ்சளை ஊதானும், ஊதாவை வெள்ளைன்னு சொன்னா, வெள்ளையை சிவப்புன்னு சொன்னா வானத்தோட நிறம். ரைட், வானத்தோட நிறம் நார்மலா என்னவா இருக்கும்? ஊதாவா இருக்கும், ப்ளூ கலரா இருக்கும். ஆனா ஊதாவை வெள்ளைன்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து ஊதா போடக்கூடாது, வெள்ளை, ஆப்ஷன் சி தான் போடணும். சரிங்களா, ரைட். இப்ப இந்த டயக்ராம் தெரியுதா பாருங்க. எஸ், தெரியுது. ஓகே, சோ 8 4 12 32 12 7 6 42 13 9 இந்த இடத்துல என்ன கேக்குறாங்க. 8 4 பெருக்கினா 32, 8 4 கூட்டினா 12, 7 6 பெருக்கினா 42, 7 6 கூட்டினா 13. அப்ப இந்த பக்கம் பெருக்கிறதா இந்த பக்கம் கூட்டியிருக்காங்க. 9 6 கூட்டினா 15 வந்துருச்சு. அப்போ 9 6 பெருக்கினா 54. சோ டெஃபினட் ஆன்சர் எனக்கு ஆப்ஷனே 54 தான். சரிங்களா, அடுத்து இரு எண்களுக்கான விகிதம் 3:4, அந்த இரு எண்களோட பெருக்கல் தொகை 300. அப்ப அதுல பெரிய எண் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதுல பெரிய நம்பர் என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். இரு எண்களோட விகிதம் 3:4. சோ இது 3x 4x வச்சுக்கோங்க. 3x ஐயும் 4x ஐயும் பெருக்கினா எனக்கு என்ன வரும்? 300 வரும். 3 12, x x ஸ்கொயர். 12x ஸ்கொயர் 300னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு 300/12 வரும். ஓகே, 12 அடிப்போம். ஈர் 12 24, 30 24 போனா 6 60000, ஐ 12 வருது. x ஸ்கொயர் 25 x என்ன வரும்? 5. ஏன்? ஏன்னா 5 ஓட ஸ்கொயர் தான் 25. ஓகே, அப்ப x5. சோ x5 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இது 3 5 15, இது 4 5 20. கேட்டது பெரிய நம்பர், அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 20. அவ்வளவுதான். அதை தாண்டி இப்ப இது வந்து மெத்தட், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்டா ரிசல்ட் போனா கண்டிப்பா போடலாம். கவனி என்னன்னா, 2 நம்பருக்கான ரேஷியோ 3:4 கொடுத்துட்டாங்க. அதுல பெரிய நம்பர் தான் என்ன கேக்குறாங்க. நார்மலாவே இந்த ரேஷியோல எது பெருசு? இந்த 4 தான். அப்ப 4 பார்ட்ஸ் தான் எனக்கு ஆன்சரா வந்திருக்கும். அப்ப இதுல எது 4ஆல பெருக்கினா வரும்? 10 வராது, 15 வராது, 25 வராது, 20 மட்டும் தான் 4ஆல பெருக்கினா வரும். இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தாராளமா போட்டுக்கலாம். ஓகேவா, ஒருவேளை இப்ப நான் இன்னொரு தரேன், இந்த ஆப்ஷன் அழிச்சிட்டு எது சிறிய என்னன்னு கேக்குறாங்க. இந்த ஆப்ஷன் நான் வேற ஆப்ஷன் தரேன். 10 15 16 20 இப்படி இருக்கு. இதுல இப்ப இது சின்ன நம்பர் நான் கேக்குறேன். ஓகே, இதுல சின்ன நம்பர் இருக்கு, 3 பார்ட்ஸ் இருக்கு. அப்ப 3 பார்ட்ஸ்னா 10 வராது, 16 வராது, 20 வராது, 15 தான் வரும். ஏன்னா அதான் 3 நம்பர் இருக்கு. இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஒரு 2 ஆப்ஷன் ஒரே அது மாதிரியே வருதுன்னா என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வரீங்க. 4 power m 64னா m என்னன்னு கேக்குறாங்க. 4 power m 64னா m என்னன்னு கேக்குறாங்க. அதாவது 4 power m வந்து 64னா m என்னன்னு கேக்குறாங்க. 4 power 1 4, 4 power 2 4 ஸ்கொயர் 16, 4 power 3 தான் என்ன வரும்? 4 கியூப் தான் என்னது? 64. அப்ப m கண்டிப்பா 3 தான். இல்ல இது எக்ஸாக்ட்டா போடணும்னா 4m = 64 நான் 4 கியூப்னு சொல்லலாம். கரெக்ட்டா? அப்ப m = 3. இப்படி போட்டாலும் m என்னதான்? 3 தான். ஆன்சர் ஆப்ஷன் சி 3. ஓகே, நெக்ஸ்ட். சரியான வெண்படத்தை கண்டறிக. விலங்குகள் பூனை நாய். ஓகே, அதாவது விலங்குக்குள்ளதான் பூனை நாய் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். பட் இதுல இது அப்படி எந்த ஆப்ஷன் கரெக்டா வரல. விலங்குக்குள்ள பூனை நாய். ஓகே, அந்த மாதிரி வரல. சோ ஆன்சர் என்ன வரும்? இந்த மாதிரி வரும். கவனிங்க, நான் இதை விலங்குன்னு எடுத்துக்கிட்டேன்னா இது பூனை, இது நாய், இப்படி இருக்கும். ஸோ இது எதுவும் வரல. சரிங்களா, பரவாயில்ல. நெக்ஸ்ட் பாருங்க. காலையில் ஒரு மிகச் சரியான கடிகாரம் 9 மணி என காட்டுகிறது. மதியம் 1 மணி என அந்த கடிகாரம் காட்ட சிறிய முள் எவ்வளவு கோணங்கள் நகர வேண்டும்? சரி, ஓகே. காலையில 9 மணி, 9 மணினா சின்ன முள் கரெக்டா எங்க இருக்கும்? கரெக்டா 9ல இருக்கும். இப்படி இருக்கும்.
அதே கடிகாரம் மதியம் 1 மணி ஆகும்னா சின்ன மணி எங்க போயிடும், 1 கிட்ட போயிடும். இப்படி இருக்கும். அப்ப இங்க இருந்து இங்க நகரணும்னா எவ்வளவு கோணம் நகர்ந்துருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா 1 மணி நேரம் நகரணும்னா சின்ன முளை 30 டிகிரி நகரணும். ஏன்னா ஒரு வட்டம் அப்படிங்கிறது 360 டிகிரி. அது மொத்தம் 12 மணி நேரம் இருக்கும். 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இருக்கும். ஸோ 12 பார்ட்ஸ் இருக்கிறதுனால மொத்தமா 360 டிகிரி. அப்போ ஒன்னா பிரிச்சா 30 டிகிரி வரும். ஏன்னா 300 12 தான் 30. அப்ப இங்க இருந்து நான் போகணும்னா 30 டிகிரி போகணும். இப்ப அதான் இங்க இருந்து இங்க வரணும். அப்ப 30, 60, 90, 120. ஆன்சர் ஆப்ஷன் டி 120 டிகிரி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், இவர் என் தகப்பனாரின் பேரனின் மனைவி. அப்ப அந்த பெண் வந்து அந்த நபருக்கு எந்த மொழியில வரும்னு கேக்குறாங்க. ஈஸியான கொஸ்டின் தான், சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க. ஒரு பெண்ணை பார்த்து இவள், பாருங்க எழுதுறேன், வரும் ஒருவர். ஓகேவா? ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து இவள், இவள் தான் அந்த பெண் தான். அந்த பெண் என் தகப்பனாரின், அப்ப அவர் தான் அது. இந்த எண்ங்கிறது இவரு. சோ ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து இவள் என் தகப்பனாரின், அப்ப அவரோட தகப்பனாரின், அவரோட தகப்பனாரின் பேரனின் மனைவி. ஓகேவா? பேரனோட மனைவினா இப்ப என்னோட அப்பாவோட பேரன், என்னோட அப்பாவோட பேரன்னா பையனோட பையனா தான் இருக்கும். புரியுதா சொல்றது? சோ ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து என் தகப்பனாரின் பேரனின் மனைவி தான் அந்த பெண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப தான் பையனோட பொண்ணு தான் அப்படி சொல்றாரு. சோ தான் பையனோட பொண்ணு அவர் என்ன சொல்லணும்? மருமகள்னு சொல்லணும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி மருமகள். புரிஞ்சு போச்சு. புரியுதா? ஈஸி தான். ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து என் தகப்பனாரின் பேரன், அப்ப என் அப்பாவோட பேரனா என் பையன் தான், அவரோட ஒய்ஃப் வந்து நான் மருமகள் தான் சொல்லுவேன். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி மருமகள். அடுத்து இது அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். சரிங்களா? கவனிங்க. எம்பிஜே பிஆர் டிஎஃப் 7 பேர் இருக்காங்க. மற்றவர்கள் மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்க. பிங்கிறவர் ஜேக்கு இடப்புறம் 3வதா, ஜே என்பவர் எம்முக்கு இடப்புறம் 2வதா அமர்ந்திருக்காரு. பி என்பவர் பிக்கு இடப்புறம் 3வதா அமர்ந்திருக்காரு. ஆருக்கு வலப்புறம் 2வதா இருக்காரு. டிங்கிறவர் எம்முக்கு அருகில் அமரல. அப்படின்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க. சரி கவனிங்க, போடலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. வட்ட வடிவம் மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்க. ஓகே, கவனிங்க. ஈஸியான கொஸ்டின் தான். வட்டத்தை போட்டுக்கோங்க. 7 பேர். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 எல்லாருமே ஃபேசிங் சென்டர். எல்லாருமே சென்டரை பார்த்துருக்காங்க, மையத்தை பார்த்தா இருக்காங்க எல்லாருமே 7 பேருமே. பி என்பவர் ஜேக்கு இடப்புறம் 3வதா வந்திருக்காரு. அப்ப பிங்கிறவர் ஜேக்கு இடப்புறம். அப்ப நான் ஜேவை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஜேவை எங்கனாலும் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அது இஷ்யூ இல்ல. சோ ஜேவை நான் இப்படி வச்சுக்கிறேன். பி என்பவர் ஜேக்கு இடப்புறம் 3வதா. சோ ஜேக்கு இடப்புறம் 3வதானா 1, 2, 3. அப்ப பி இங்க இருப்பாருன்னு அர்த்தம். பி இந்த இடத்துல இருப்பாருன்னு அர்த்தம். கரெக்டா? அடுத்து ஜே என்பவர் எம்முக்கு இடப்புறம் 2வதா இருக்காரு. ஆனா ஜே இங்க வச்சுட்டேன். இவர் எம்முக்கு 2வது இடதுபுறத்துல இருப்பாங்க. அப்ப எம்முக்கு லெஃப்ட்ல தான் ஜே இருக்கணும். அப்ப நான் எம் இந்த இடத்துல வைக்கணும். செகண்ட் தான் 1, 2 ஃபிக்ஸ் ஆயிடும். அப்ப எம் இந்த இடத்துல வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்த பாயிண்ட். பி என்பவர் பிக்கு இடப்புறம் 3வதாக வந்துள்ளார். பி என்பவர் பிக்கு இடப்புறம். சோ பிக்கு இடப்புறத்துல தான் பிங்கிறவர் இருக்கானா. எத்தனாவதா? 3வதா. சோ 1, 2, 3. அப்ப நான் பி இந்த இடத்துல வச்சிடணும். பாருங்க, பி இப்படி பார்த்துருக்காரு. 1, 2, 3 லெஃப்ட்ல இருக்கும். லெஃப்ட்ல 3வதா நான் பி அந்த இடத்துல வச்சிருவேன். பி என்பவர் பிக்கு இடப்புறம் 3வது வந்துள்ளார். அடுத்து கண்டினியூ ஆகும் சென்டென்ஸ். மற்றும் ஆருக்கு வலப்புறம் 2வது வந்துள்ளார். மற்றும் ஆருக்கு வலப்புறம் 2வது வந்துள்ளார். அப்ப பி பத்தி தான் பேசுறாங்கன்னு அர்த்தம். பிங்கிறவரு பிக்கு இடப்புறம் 3வது வந்திருக்காரு. அப்புறமா ஆருக்கு வலப்புறம் 2வது. அப்ப ஆருக்கு செகண்ட் ரைட்ல தான் பி இருக்காரு. இந்த பி இருக்காருல்ல, இவர் ஆருக்கு செகண்ட் ரைட். கரெக்டா? அப்ப நான் ஆர் எங்க வச்சேன்னா ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட். அப்ப நான் ஆரை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. கடைசி பாயிண்ட். டி என்பவர் எம்முக்கு அருகில் இல்ல. டீங்கிறவர் எம்முக்கு அருகில். அப்ப டி என்னால இங்க வைக்க முடியாது. ஏன்னா எம்முக்கு போல வரக்கூடாது. அப்ப நான் டி இங்க தான் வைக்கணும். ஏன்னா மீதி எல்லா இடமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. முதல்ல 7 பேர் என்ன கொடுத்துருந்தாங்க? எம்பிஜே, எம்பிஜே பிஆர்டிஎஃப், பிஆர்டிஎஃப் வைக்கல. எஃப் இங்க வச்சிருக்கோம். அவ்வளவு முடிஞ்சுச்சு. ஓகே. சரி, இப்ப என்ன கேள்வி கேட்கிறான்னு பாருங்க. டீக்கு இடப்புறம் 2வது அமர்ந்திருக்கிறது யாருன்னு கேட்கிறாங்க. டீக்கு இடப்புறம் 2வது. சோ டி இப்படி பார்த்திருக்காரு, இடப்புறம் இப்படி போகும். இப்ப செகண்ட்ல யார் இருக்கா? எஃப். அப்ப ஆன்சர் ஆப்ஷனே எஃப். அடுத்து எம்முக்கு வலப்புறம் 4வதா இருக்காரு. எம்முக்கு வலப்புறம் 4வது. அப்ப எம் இப்படி இருந்தா இதான் ரைட்டு.
1 2 3 4 அப்ப R தான் ஒரு ஆன்சர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி R. இது அரேஞ்ச் பண்றதுதான் விஷயம். பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எத்தனை கேள்வி எல்லாம் டக்குனு எடுத்துடலாம். ஓகே, சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அவ்வளவுதான் முடிய போகுது. ஓகே, ஸோ டயக்ராம் கிளியரா தெரியுதா கூட பார்த்துக்கோங்க, அதான் முக்கியம். எஸ், கிளியரா தெரியுது. ஓகே, பின்வரும் படத்தை பயன்படுத்தி பின்வரும் வாக்குகள் இப்படி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்குள்ள போறது மாதிரி முதல்ல இதோட கான்செப்டை பார்த்துக்கோங்க. என்னன்னா பார்த்தாலே தெரியுது எல்லாமே செலவு. இத வாகனம், படிப்பு, வாடகை, கடை, உணவு அப்படின்ட்டு. அப்ப 100% ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு. ஏன்னா மொத்த இன்கம்ங்கிறது எப்பவுமே 100%. அதுல வாகனத்துக்கு 22% செலவு பண்றாரு, படிப்புக்கு 22%, வாடகைக்கு 10%, கடைக்கு 1%, உணவுக்கு 19%. மீதி இருக்கக்கூடிய 20% மற்றவைக்கு செலவு பண்றாரு. இது அவர் வந்து செலவை கொடுத்துட்டு இப்ப கேள்வி வராங்க. குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2 லட்சம் எனில் வாடகைக்கும் மற்றவைக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க. விகிதம் தான் கேட்கிறாங்க, வாடகைக்கும் மற்றவைக்கும். அப்ப இந்த 2 லட்சம் ஒரு டேட்டா கொடுக்குறாங்களா, நமக்கு தேவையே இல்லை. ஏன் சார் அப்படின்னா கவனிங்க சொல்றது. இப்ப நான் வாடகைக்கும் மற்றவைக்கு தான் விகிதம் கேட்கிறேன். 2 லட்சத்துக்கு வாடகை எடுத்தீங்கன்னா 20,000 வரும். திரும்ப 2 லட்சத்துக்கு மற்றவை எடுத்தீங்கன்னா 2 லட்சம் 20% இருக்கும், 40,000 வரும். 20,000க்கு 40,000 ரேஷியோ எடுக்கணும். ஓகே, இவ்வளவு வேலை இருக்கு. சிம்பிளா வாடகைக்கு மற்றவைக்கு தான் ரேஷியோ கேட்கறாங்க. வாடகைக்கு மற்றவைக்கும் வாடகை 10%, மற்றவை 20%. டைரக்டா நீங்க 10க்கும் 20க்கும் ரேஷியோ எடுத்துருங்க, முடிஞ்சு. அவ்வளவுதான். 10%க்கும் 20%க்கும் ரேஷியோ எடுத்தா 1:2. ஆன்சர் ஆப்ஷன். அப்ப எதுக்கு சார் நான் அந்த கவுண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏதாவது வேல்யூ கேட்கறாங்க. இந்த இடத்துல வித்தியாசம் இல்ல மொத்தம்னு வேல்யூ கேட்டா நம்ம அந்த டேட்டா எடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. சரிங்களா? சரி, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. படிப்பு, உணவு, வாகனம் ஆகிய 3இன் செலவோட கூடுதல் என்னன்னு கேட்கிறாங்க. இப்ப பாருங்க. சரி சார், இப்பயும் 2 லட்சம் கொடுத்துருந்தாங்க மொத்த வருமானம். இதுல படிப்பை தனியா கண்டுபிடிச்சிட்டு, உணவை தனியா கண்டுபிடிச்சிட்டு, வாகனத்தை தனியா கண்டுபிடிச்சு அப்புறம் கூட்டணுமான அவசியம் இல்லை. நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. படிப்பு 22% இருக்கு, இருக்கட்டும். உணவு 19% இருக்கு, இருக்கட்டும். வாகனம் 22% இருக்கு. முதல்ல இந்த 3ஐயும் கூட்டுங்க. 28 22 50. கரெக்டா? வாகனம் படிப்பு தானே? ஓகே, 50 50 19 69. அப்ப இந்த 3ஐயும் கூட்டுறது எத்தனை பர்சன்ட் வருது? 69% வருது. அப்ப 2 லட்சத்துக்கு 69% எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 2 லட்சத்துக்கு 69% எடுக்கும். இப்ப 2 லட்சத்துக்கு 69% டக்குன்னு எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இங்க பாருங்க. 2 லட்சத்துக்கு 69% எடுக்கணும். 0000 எடுத்துருங்க. 69 2000 பேருக்குன்னா ஆன்சர். 69 2000 பேருக்குனாலே நமக்கு 138 போகும். அப்ப 138 எங்க ஆரம்பிக்குது? இல்ல ஆப்ஷன் கூட்டினாங்க தானே. 27 50 50 69 69 2 138 தான் வரும். 1,38,000 ஆன்சரு. ஓகேவா? இந்த இடத்துல 3 வரும்னு நினைக்கிறேன், வந்தா கரெக்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, லாஸ்ட் क्वेश्चन. குடும்பத்தோட ஆண்டு வருமானத்துல வாடகைக்கு மற்றும் செலவிடும் தொகை எவ்வளவு? வாடகைக்கு செலவிடும் தொகை. வாடகை 10%. அப்ப 2 லட்சத்துக்கு 10%னா 20,000 வரும். சயின்ஸ் 20,000. அப்ப வாடகைக்கு மட்டும் செலவிடும் தொகை என்ன? 20,000. ஓகே, சோ நம்ம இதை டெஸ்ட்ல கீழே ஆன்சருக்கு இருக்கும், என்ன பாத்துட்டீங்கன்னா டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசிக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு 4 டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். அதுல செகண்ட் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல பாத்துருக்கோம். ஓகே, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த டெஸ்ட்லாம் எழுதணும் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, ஃபில் பண்ண பிறகு கடைசியா ஒரு டெலிகிராம் லிங்க் அதுலயே வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டெலிகிராம் குரூப்ல வந்துடலாம். அந்த குரூப்ல தான் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? ஆல்ரெடி டெஸ்ட் 1 முடிஞ்சிருச்சு, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் யூடியூப்ல போட்டோம். டெஸ்ட் 2 முடிஞ்சிருச்சு, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது. இப்ப டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்லாம் அந்த குரூப்ல வந்துட்டே இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் யூடியூப்ல வந்துட்டே இருக்கும். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.